ரீசெண்டா வந்த யூஎன் ரிப்போர்ட் ஏஐ டேட்டா சென்டர் தொடர்பா என்ன எச்சரிக்கையை கொடுக்குது சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க சாட் ஜிபிடில ஒரு ஹாய் டைப் செஞ்சா ஒரு பதில் மட்டும் உருவாகாது. அதுக்கு பின்னாடி சர்வர்கள் இயங்குது, மின்சாரம் பயன்படுத்தப்படுது, குளிர்விக்க தண்ணீர் பயன்படுத்தப்படுது மேசிவ் அமௌண்ட்ல. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இதை தினமும் செஞ்சா அதனால சுற்றுச்சூழல் தாக்கமும் இங்க அதிகரிக்குது. முதல்ல ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கலாம். ஏஐக்கு உணவு என்ன தெரியுமா? டேட்டா. அந்த டேட்டா இருக்கிற இடம் டேட்டா சென்டர், அதாவது லட்சக்கணக்கான சர்வர்கள் நிரம்பிய பெரிய கட்டிடம். இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா சென்டர்களை இயக்க அதிக மின்சாரம், அதிக தண்ணி, பெரிய நிலப்பரப்பும் தேவைப்படுது. இப்போ ஐக்கிய நாடுகள் பல்கலைக்கழகத்துடைய புதிய ஆய்வு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கு. 2030க்குள்ள உலகின் டேட்டா சென்டர்கள் ஆண்டுக்கு 945 டெராவாட் ஹவர் மின்சாரத்தை பயன்படுத்தலாம். அது பாகிஸ்தான், வங்கதேசம், நைஜீரியா ஆகிய 3 நாடுகளோட மொத்த மின்சார பயன்பாட்டை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். புரிஞ்சுக்கிறதுக்காக சுட்டிக்காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 3 நாடுகள்ல 65 கோடி மக்கள் இருக்காங்க. ஆனா இங்க பிரச்சனை மின்சாரம் மட்டும் கிடையாது. டேட்டா சென்டர்களை குளிர்விக்க மிகப்பெரிய அளவுல தண்ணியும் தேவைப்படுது. 2030க்குள்ள ஏஐ பயன்படுத்தும் தண்ணீர் சுமார் 130 கோடி மக்களோட ஒரு வருட அடிப்படை வீட்டு நீர் தேவைக்கு சமமா இருக்கலாம் அப்படின்னு ஆய்வு சொல்லுது. அதுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்யவும், உள்கட்டமைப்புகள் அமைக்கவும் மறுபடியும் பெரிய நிலம் தேவைப்படுது. அதாவது நிலப்பரப்பு 14,500 சதுர கிலோமீட்டரை தாண்டலாம்னு சுட்டி காட்டியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கோவா மாதிரி 4 மடங்கு பெருசு. சரி, நிலக்கரியை தவிர்த்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் மின்சாரம் தயாரித்தா இந்த பிரச்சனை தீர்ந்துடுமா அப்படின்னு பார்த்தா அது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு ஆய்வு சொல்லுது. அதாவது இப்ப சூரிய மின்சக்தி, சோலார் அல்லது பயோ எனர்ஜி போன்ற சில புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முறைகளுக்கு அதிக நிலப்பரப்பும் சில நேரங்கள்ல அதிக தண்ணீரும் இங்க தேவைப்படலாம். அதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கும் முயற்சி இன்னொரு பிரச்சனையை உருவாக்க கூடும்னு சுட்டி காட்டியிருக்காங்க. அதனாலதான் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை மட்டும் பார்க்காம தண்ணி, நிலம் மற்றும் பிற வளங்களின் மீதான மொத்த சுற்றுச்சூழல் தாக்கத்தையும் பார்க்கணும் அப்படின்னு இந்த ஆய்வு சுட்டி காட்டுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது போன்ற விவாதங்கள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. உதாரணமா ஆந்திர பிரதேசத்துல மிகப்பெரிய ஏஐ டேட்டா சென்டர் திட்டங்கள் பேசப்படுறப்ப அது தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் முதலீட்டுக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா மற்றவர்கள் வேற கேள்விகளை எழுப்புறாங்க. இந்த டேட்டா சென்டர்களுக்கு எவ்வளவு மின்சாரம் தேவைப்படும், எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும், எவ்வளவு நிலம் தேவைப்படும்? ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் கூட சர்க்குலேட் ஆகி பார்த்திருப்போம். அந்த ஏஐ டேட்டா சென்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணி கலரை. சோ அதோடைய தாக்கம் உள்ளூர் வளங்களின் மீது என்ன அப்படின்றத நிறைய பேர் இங்க கவலையாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஏஐ பத்தி பேசும்போது பலர் பெரிய ஏஐ மாடல்களை உருவாக்குவதற்கு தான் அதிக மின்சாரம் செலவாகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆய்வு என்ன சொல்லுது தெரியுமா? ஏஐயின் மொத்த மின்சார பயன்பாட்டுல 90% வரை மக்கள் தினமும் பயன்படுத்துவதாலதான் வருதுன்னு சொல்றாங்க. சாட் ஜிபிடி கேள்வி கேட்கறது, ஏஐ சர்ச் பயன்படுத்துவது, படம் உருவாக்குவது, வீடியோ உருவாக்குவது போன்ற தினசரி பயன்பாடுகள் தான் பெரிய காரணம்னு சுட்டி காட்டியிருக்காங்க. சோ இதையும் இந்த ஆய்வு எச்சரிக்குது. 2030க்குள்ள ஏஐ உள்கட்டமைப்பால ஆண்டுதோறும் 25 லட்சம் டன் வரை இ வேஸ்ட் உருவாகலாம் அப்படின்னு இன்னொரு எச்சரிக்கையும் கொடுக்கறாங்க. பழைய சர்வர், சிப்புகள் மற்றும் கணினி உபகரணங்களே இதுக்கு காரணம். மேலும் ஏஐ சிப் தயாரிக்க தேவையான கனிமங்களை தோண்டி எடுப்பதும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை உருவாக்குது. சோ இங்க ஏஐக்கான ரா மெட்டீரியல் எடுக்கிறதுல இருந்து கடைசியா நம்ம பயன்படுத்துற வரைக்கும் சுற்றுச்சூழலுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு. ஆனா இந்த ஆய்வு ஏஐக்கு எதிரானது இல்ல. ஏன்னா ஏஐ மனிதர்களுக்கு பல நன்மைகளை வழங்குதுன்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் ஏத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கேள்வி ஏஐ வளர வேண்டுமா, இல்லனா ஏஐ எப்படி வளரணும் அப்படின்றதுதான். ஏஐ உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டது. நிறைய பாசிட்டிவ் செய்திகளும் நாம படிக்கிறோம். ஆனா அந்த மாற்றம் பூமியின் வளங்களை அழிக்காம நடக்குமா? அதுதான் இப்போ உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய கேள்வி. உங்க கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.